Hi friends, welcome to Kerala Cooking. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கோதுமை பாயசம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 1 கப் உடைச்ச கோதுமை எடுத்திருக்கேன். broken wheat அது வந்து கழுகி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கோதுமை வெந்திருக்கு, கரெக்டாக வெந்திருக்கு. இதில் நம்ம இப்போ 1 கப் வெல்லம் காய்ச்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். இது கொதிச்சதுமே அது கூட 1 கப்பு நல்ல திக்கான தேங்காய் பால் அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தா அதிகமாக கொதிக்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக கொதி வரதோடு அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போ ஏலக்காய் பொடிச்சது ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா அது கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு அது கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம ரைசன்ஸ் வறுத்து எடுத்துக்கலாம். அதை இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகே, நம்ம பாயசம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.